கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பேர் ரிஷான், என்னுடைய மனைவியின் பேர் இவாஞ்சலின். நாங்கள் இங்கே சோழிங்கநல்லூர்லேருந்து வரோம். கல்யாணமாகி 3 வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்துச்சு. 3 வருஷங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்தாலுமே அதற்காக பிரயாசப்பட்டு ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லி ஒவ்வொரு மாதமும் அந்த மாதிரி போயிட்டு இருந்தோம். ஒவ்வொரு டைமும் பிரதருடைய அன்பரின் சத்தம் அந்த நிகழ்ச்சியை டிவியில் பார்த்து தான் கர்த்தர் உங்களுக்கு உங்கள் மலடியாக வைக்க மாட்டார், கர்ப்பத்தின் கனியை கொடுப்பாருன்னு ஜெபிக்கிறோன்னு சொல்லி ஒவ்வொரு மாதமாக இருந்தது. 2021 நவம்பரில் பிரதர் ஜெபிக்கிறப்போ சொன்னாங்க, நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஆசீர்வாதம் கேட்டுக்கிட்டே இருக்கியே, நீ கர்த்தருக்கு என்ன செஞ்சேன்னு சொல்லி, நீ ஜெபிக்கிறியா, நீ வசனம் பைபிள் வாசிக்கிறியான்னு சொல்லிட்டு பிரதர் பேசினாங்க. அன்றைக்கி நான் பைபிளில் எழுதி வச்சேன், இந்த மாதத்துலேருந்து நான் பைபிள் டெய்லி வாசிப்பேன் அப்படின்னு சொல்லி நான் எழுதி வச்சேன். எழுதி வச்ச 3 மாதத்துலேயே கர்த்தர் எங்களுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை எங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஜனவரி மாதம் 2022 கர்த்தர் வெளிப்படுத்தி இந்த கனியை கொடுத்தாரு. அந்த மாதத்துலேருந்து ஒரு மாதமும் கன்சீவாக இருக்கிறப்போ ஒய்ஃபுக்கும் வீட்டில் அம்மா அப்பா எல்லாருக்குமே ஒரு மாதமும் ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருந்தது. அப்போ ஞாயிறு ஆராதனைக்கு கூட போக முடியாமல் வீட்டிலே இருக்கிற சூழ்நிலைகள் நிறைய அந்த மாதிரி நோய்கள் இருந்துச்சு. அப்போது கர்த்தர்கிட்ட கேட்டேன், கர்த்தரே எந்த மாதிரி இருக்குது, நான் என்ன பண்ணுறது, கன்சீவாக இருக்கா, குழந்தை வயிற்றில் இருக்கிறப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஜெபிச்சிட்டு இருக்கிறப்போ அன்பின் பாதத்தில் அந்த இன்னொரு நிகழ்ச்சியில் பிரதர் பேசிகிட்டு இருக்கிறப்போ ஒரு தரிசனத்தை எனக்கு கொடுத்தார் கர்த்தர். அந்த தரிசனத்தில் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிற மாதிரியும் நான் தலையை நிமித்து மேலே வரைக்கும் பார்க்க முடியல, அந்த கால் வரைக்கும் மடி வரைக்கும் தான் தெரியுது உட்கார்ந்துருக்கிறது. அந்த மடியில் ஒரு குழந்தை இருந்துச்சு. அப்போ கர்த்தர் எனக்கு என்ன சொன்னார்னா, உன் குழந்தை என் கையில் இருக்குதுடா, நீ எதுக்கு கவலைப்படுற, எப்பிராயுமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அந்த நேரத்தில் எனக்கு வசனத்தை கொடுத்து அந்த மாதத்துலேருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் கர்த்தர் வெளிப்படுத்தி நல்ல ஒரு குழந்தையை எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியுமே அந்த டெலிவரி டைமுக்கு முன்னாடி நாங்கள் ரொம்ப ஜெபித்தோம். அப்பையும் டிவி நிகழ்ச்சி மூலிமா பிரதர் சொன்ன வசனம் என்னென்னா, ராஜாக்களும் ஆசாரியர்களும் உன்னோட சந்ததியில் வருவாங்கன்னு சொல்லி சொன்னார். அதே போல் கர்த்தர் ஒரு ராஜா குட்டியை எனக்கு கொடுத்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். இதன் மூலம் கர்த்தரின் நாமம் வெளிப்படுவதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஜான் வில்லியம். இங்கே ஈஸ்தாம்பரத்துலேருந்து வரோம். நான் சில மாதங்களுக்கு முன்பதாக இந்த ஜெப கூட்டத்துக்கு வந்திருந்தேன். நான் ஒரு 15 வருஷமாக ஒரே கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு சில காரணங்களுக்காக நான் அந்த கம்பெனிலேருந்து வேற ஒரு கம்பெனிக்கு போகணும்னு சொல்லி நான் ரொம்ப பிரியப்பட்டுட்டு இருந்தேன். பட் நான் ரொம்ப வருஷமாக நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு நான் வாங்கிட்டு இருக்கிற சம்பளத்தை விட கம்மியான சம்பளத்துக்கு தான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிட்டே இருந்துச்சு. ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக ஜெப கூட்டத்துக்கு வந்திருந்தேன். அப்போ ப்ரேயர் மீட்டிங்லாம் முடிஞ்சதும் எல்லோரும் லைனாக ஐயாட்ட ப்ரேயர் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்டேஜுக்கிட்ட வந்ததுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு 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 உணர்வு வந்துச்சு எனக்கு. அப்போ எனக்கு ஒரு என்ன மனசில் தோணுச்சுன்னா, நம்ம இந்த தடவை எனக்கு வேலை பிரச்சனையை பற்றி நம்ம ஐயாட்ட சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ண வேண்டாம். கடவுள்கிட்டருந்து ஒரு வசனம் வருது, அந்த வசனத்தை தான் ஐயா எல்லாத்துக்கும் சொல்லி அனுப்புகிறாங்க. நமக்கு கடவுள்கிட்டருந்து என்ன வசனம் வருதுங்கிறதுக்காக நான் எதுவுமே சொல்ல வேணாம், நம்ம போய் ஐயா அப்படியே நிற்போம், அவர் என்ன சொல்கிறாரோ நம்ம அதை கேட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்தவன் அந்த மனநிலை எனக்குள்ளே தானாக வந்துச்சு. நான் ஐயா கிட்டே போனேன், அமைதியாக நின்னேன். ஐயா என்னை தொட்டு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து நீ வாளாக்காமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய், நீ பட்டணத்தில் மட்டுமல்ல வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அந்த வசனத்தை என் வேலையோடு நான் கம்பேர் பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நம்ம கீழே போக மாட்டோம், மேலே தான் போவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்துச்சு. இது நம்ம வேலை நிமித்தமாக தான் அந்த வசனம் நமக்கு வந்துச்சு எனக்கு தோணுச்சு. நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் வேலையை கேட்டிருந்தேன். அப்போதைக்கு எனக்கு அந்த வேலை கிடைக்கல. அந்த கம்பெனிலேருந்து திருப்பி எனக்கு கால் பண்ணாங்க. அது இந்தியாவில் இருக்கிற ஒரு பெரிய குரூப் ஆஃப் கம்பெனியில் ஒரு டாப் 5 கம்பெனிக்குள்ளே அந்த கம்பெனி இருக்கும். அந்த கம்பெனிலேருந்து எனக்கு திருப்பி எனக்கு இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. நான் வீட்டில் சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த இன்டர்வியூ நீங்கள் போங்க, ஐயா சொன்ன வசனத்தை ஞாபகம் வச்சுட்டு அந்த வசனத்தை சொல்லிவிட்டு நீங்கள் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வசனத்தை சொல்லிட்டு தான் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அந்த இன்டர்வியூவில் நான் செலக்ட் ஆனேன். எனக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணும்போதெல்லாம் ஒரு 5000 ரூபாய் கம்மி தான் எனக்கு வேலைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. எனக்கு இந்த கம்பெனியில் இன்டர்வியூ முடிஞ்சமே எனக்கு எவ்வளோ சேலரி வேணும்னு கேட்டாங்க. நான் இப்போ வாங்கியிருக்க சம்பளத்தை விட ஒரு சில சேலரி கொஞ்சம் அதிகமாக தான் சொல்லி நான் கேட்டிருந்தேன். பை காட்ஸ் கிரேஸ் ஹெச்ஆர் எனக்கு திருப்பி கூப்பிட்டு, நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு,
நீங்க என்ன சம்பளம் கேட்டீங்களோ அந்த சம்பளத்தோட அதிகமாகவே உங்களுக்கு சம்பளம் அப்ரூவ் ஆயிருக்கு. கரங்களை தட்டுவோம். நீங்க வேலையில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. கர்த்தர் கொடுத்த அந்த வசனத்துக்காக அவர் அதுபடி என்னை வழிநடத்தி அந்த கம்பெனியில் எனக்கு ஒரு வேலையை கொடுத்து நினச்சி சந்தோஷத்தோடு இன்றைக்கி நான் அந்த சாட்சி சொல்ல வந்திருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இன்றைக்கு முன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது என்ற வார்த்தையின்படி ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்யும்படி இன்றைக்கு உங்களுக்காக ஒரு நல்ல மங்கள வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 71ஆம் அதிகாரம் 20வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணினீர். எந்த பாதாளத்துக்குள்ள நீ விழுந்து கிடந்தாலும் சரி, ஒருவேளை கடன் என்கிற பாதாளம் உன்னை இழுத்து கொண்டு போய் இந்த பாதாளத்திலேயே உன்னை அழிச்சுக்கிட்டு போகிற ஒரு சூழ்நிலையில நீ நாளுக்கு நாள் இந்த கடன் என்கிற கடலின் பாதாளத்துக்குள்ளால நீங்கள் அழ்மிழ்ந்து கொண்டு அடியில் போயிட்டே இருக்கிறீங்க. உதவி செய்ய மாட்டீங்களா ஆண்டவரேன்னு உன்னுடைய கரத்தை நீட்டி, ஆண்டவரே நான் அந்த கடனில் அமிழ்ந்து கொண்டு இருக்கிறேன், ஆண்டவரே இதிலே நான் மடிந்து போகணும், எனக்கு பயமா இருக்கு, நீ உன்னுடைய கரங்களை உயர்த்தினதை என் ஆண்டவர் கண்டு அந்த இக்கட்டான அந்த போராடுகிற அழிக்கிற கடனிலிருந்து அதன் ஆழத்திலிருந்து ஆண்டவர் இன்றைக்கு உன்னை ஏறி வர பண்ணும்படி ஒரு உதவிக்கரம் உனக்காக நீட்டப்படுகிறது. கவலைப்படாது, உன் அந்த பாதாளத்தின் இக்கட்டிலிருந்து உன்னை நான் தூக்கி எடுப்பேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை சாபம் என்கிற ஒரு பெரிய பாதாளத்துக்குள்ள கடன், இந்த சாபத்தின் நிமித்தம் கடந்த நாட்கள் அநேக உயிர் சேதங்கள் அடுக்கடுக்காய் வந்திருக்கலாம். ஒரு வருஷத்துல 1 மரணம், 2 மரணம், 3 மரணம், மாசத்துக்கு 1, 6 மாசத்துக்கு 1 மரணம், துர்ச்செய்தி குடும்பத்துல தொடர்ந்து நடக்கும். அடுத்த அழிவுக்குள்ள நான் தான் போயிருவனோ என்றெல்லாம் சொல்லி ஒருவேளை நீங்கள் வேதனையோடு இருந்தீர்களே, ஆனால் கரங்களை மட்டும் நீங்க தூக்கினா போத சரண்டர் ஆகிறதற்கு அடையாளம். ஆண்டவரே, என் குடும்ப சாபம் எல்லாத்தையும் நீங்க சிலுவையில சுமந்து தீர்த்துட்டீங்க ஆண்டவரே. ஏதோ ஒரு சூழ்நிலையில தொடர்ந்து குடும்பத்தில் மரணம் நடந்துகிட்டே இருக்குது ஆண்டவரே. குடும்பத்தில் தொடர்ந்து கொள்ளை நோய் வந்துட்டே இருக்கு ஆண்டவரே. சுத்தி என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல ஆண்டவரே. கண்ணீரோடு வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்கும்படி ஆண்டவர் அந்த சாப கட்டிலிருந்து உன்னை தூக்கி எடுத்து ஆசீர்வாதத்திற்கு நேராய் உன்னை நடத்துவார். வேதம் சொல்கிறது, அவர் உண்மையில் அன்பு கூர்ந்தபடியினால் அந்த சாபங்களை எல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். ஒருவேளை தொடர்ந்து குடும்பங்களிலே அநேக பிரிவினைகள், தொடர்ந்து பிரிவினைகள், யார் கல்யாணம் பண்ணாலும் அந்த கல்யாணம் நிலைக்கிறதில்லை, எல்லாம் டைவர்ஸ் டைவர்ஸ் டைவர்ஸ்ன்னு போயிட்டு இருக்கு. ஒன்னில் டைவர்ஸ், இல்லைன்னா யாரோ ஒருவர் செத்து போயிடுறாங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சாபத்தோடு நீங்க இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், இனி பிரிவினை உன் குடும்பத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்கையிலும் இராதபடிக்கு இன்னைக்கு ஆண்டவர் அந்த சாபத்திலிருந்து உங்களை தூக்கி எடுத்து கண்மணி மேல நிறுத்துறேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை நிந்தை என்கிற பாதாளத்துக்குள்ள நீங்க போயிட்டு இந்த நிந்தை உங்களை தற்கொலைக்கு நேராய் நடத்தி இருக்கலாம். இந்த அவமானம், இதுக்கு மேல நான் உலகத்துல உயிரோடு இருந்து பிரயோஜனம் இல்லை, எது நடக்க கூடாதோ அது நடந்து போச்சு என்று ஒருவேளை நீ கண்ணீரோட வந்திருக்கலாம். என்ன நடந்திருந்தாலும் சரி, ஆண்டவர் உன் கூட தான் இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லியிருக்கார். அவர் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கார். எந்த நிந்தை உன் உயிரை பறிக்கிறதற்கு துடிச்சுக்கிட்டு இருக்குதோ அந்த நிந்தையின் மத்தியில இன்னைக்கு ராத்திரி ஒரு அற்புதம் நடக்கும். இந்த நிந்தை உனக்கு ஒரு பெயரையும் புகழையும் கொண்டு வரக்கூடிய அளவில் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி அந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். என் ஆண்டவர் என்ன செய்வாரோ எனக்கு தெரியாது. இந்த நிந்தை நிமித்தம் நீ அழிந்து போவது ஆண்டவருக்கு திட்டமில்லை. இதன் நிமித்தம் ஆண்டவருடைய நாமமும் மகிமைப்படும்.
இதன் நிமித்தம் நீயும் பிழைத்திருப்பாய், உன் குடும்பம் பிழைத்திருக்கும். அந்த காரியத்தில் உனக்கு ஒரு அற்புதம் இன்றைக்கு நடக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன். இன்னைக்கு உனக்கு உதவி செய்யறதுக்காக நான் விண்ணகத்தில் இருந்து இந்த மண்ணுலகிற்கு உனக்கு உதவி செய்ய வந்திருக்கிறேன். நம்ப மகளே. ஆண்டவரே, நான் உங்களை நம்புறேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லு. ஆண்டவரே, நான் உங்களை முழு மனசோடு நம்புறேன். ஆண்டவரே, அற்புதம் உன்னை தேடி வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை தோல்வி என்கிற பாதாளத்துக்குள்ள நீ கிடக்கலாம். ஒரு குறிப்பிட்ட பாடத்தை பல முறை எழுதி 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 எனக்கு பாஸ் பண்ண முடியல. 10th பல முறை என் பிள்ளை எழுதிட்டா, 12th பல முறை என் பிள்ளை எழுதிட்டா. நீ 10ஆம் கிளாஸ் மட்டும் பாஸ் பண்ண, ஒரு போலீஸ் வேலைக்காவது ஒன்று அனுப்பிவிடு நீ சொல்லி இருக்கலாம். 12ஆம் கிளாஸாவது பாஸ் பண்ணடா, ஏதோ ஒரு சின்ன வேலை, ஒரு பியூன் வேலைக்காக ஒன்று சேர்த்து சொல்லி இருக்கலாம். அந்த தோல்வியிலிருந்து மீள முடியாமல் கிடக்கிற அவனை ஆண்டவர் இன்றைக்கு சொன்ன வசனத்தின்படி அந்த தோல்வியின் பாதாளத்திலிருந்து உன் பிள்ளையை ஏறி வர பண்ணும்படிக்கு இன்றைக்கு கொத்தாக உன் பிள்ளையுடைய மூளையில, உன் பிள்ளையுடைய இருதயத்தில் ஞானத்தையும் அறிவையும் கல்விமானின் நாவையும் ஆண்டவர் வைத்து பிந்தி கிடக்கிற உன் பிள்ளையை ஆண்டவர் முந்தி கொண்டு வருவார். அவர் சொல்லுகிறார், இக்கட்டுகளையும் ஆபத்துக்களையும் அனுபவித்த உன்னை ஆண்டவர் அதிலிருந்து உன்னை திரும்பவும் உயிர்ப்பிக்கும்படிக்கு ஆண்டவர் உன்னை தூக்கி எடுக்கிறார். ஏதோ ஒரு இக்கட்டில நீ மாட்டி கொண்டிருக்கிறார். உனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாத காரியத்தில் உன்னை கோர்த்து விட்டுட்டாங்க. அதுல உன் பேரை சேர்த்துட்டாங்க. அந்த எஃப்ஐஆர்ல உன் பேர் வந்துருச்சு. ஆண்டவரே, இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லையே, இந்த கேஸுக்கு என் பிள்ளைக்கு சம்பந்தமே இல்லை, என் பிள்ளைய கொண்டு போய் உள்ள சேர்த்துட்டாங்களே, என் பிள்ளை ஒரு பெரிய இக்கட்டுல சிக்கி கொண்டிருக்கிறானே என்று நீ கண்ணீரோட வந்திருந்தார். ஆண்டவர் அந்த இக்கட்டிலிருந்து உன் பிள்ளையை இன்றைக்கு இரவோடு இரவாக தூக்கி எடுப்பார். இன்னைக்கு இரவோடு இரவாக ஆண்டவர் ஏதோ ஒரு மனுஷனிடத்தில் பேசுகிறார், ஏதோ ஒரு அதிகாரியிடத்தில் பேசுகிறார். உன் பிள்ளையுடைய பெயரை அதிலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி என் ஆண்டவர் இன்றைக்கு உனக்காகவே எழுந்தருளி வந்திருக்கிறார். உனக்காகவே எழுந்தருளி வந்திருக்கிறார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் சொன்னதை சொன்னபடி செய்கிற ஆண்டவர். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பொய் வழக்கு உண்மையில போடப்பட்டிருக்கலாம். உனக்கென்று உரிய சொத்தை யாரோ ஒருவர் மீட்டு எடுப்பதற்காக, உன்னிடத்திலிருந்து அதை அபகரிப்பதற்காக தந்திரமாக சில காரியங்களை செய்திருக்கலாம். தந்திரமாக மனுஷர்கள் கூடி ஆலோசனை பண்ணி இருக்கலாம். எத்தனை பேர் உட்கார்ந்து கூட்டம் போட்டு உன்னை அழிப்பதற்கும் சிதைப்பதற்கும் உன்னுடையதை எடுத்துக் கொள்வதற்கும் திட்டம் போட்டார்களோ, அந்த திட்டங்களை கர்த்தர் இன்றைக்கு கலைத்து விடுகிறார், கலைத்து போடுகிறார். ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை அங்கு எழும்ப பண்ணுகிறார். அவர்களே அவர்களை காட்டி கொடுத்து உனக்கு இதுக்கு பிரச்சனைக்கு சம்பந்தம் இல்லை என்றது ஆண்டவர் நிரூபிக்கும்படி அவர்கள் தங்களுக்குள் வெட்டுண்டார்கள் என்ற வசனத்தின்படி அவர்களுக்கு விரோதமாய் அவர்களை எழுப்பி விட்டு ஆண்டவர் உனக்காக ஒன்று செய்ய போகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஏதோ ஒரு பெரிய ஆபத்தில் நீ சிக்கினாய், கண்ணி தெரித்தது, உயிர் மாத்திரம் தப்பி வந்திருக்கிறாய். ஆனால் அந்த பெரிய விபத்திலே ஏதோ ஒரு உறுப்பு உனக்கு பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு உள்காயம் உனக்குள்ளே இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு உடல் உறுப்பில் உனக்கு ஊனம் வந்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் ஜீவனை கொடுத்தவர் அந்த உறுப்பையும் இன்றைக்கு சரி செய்து அந்த பாதாளத்தில் இன்றைக்கு உன்னை தூக்கி எடுக்கிறார். ஒருவேளை டாக்டர் சொல்லியிருக்கலாம், கடைசி வரைக்கும் இந்த உறுப்பு செயல்படாது என்று சொல்லி. ஒரு முறை இப்படித்தான் திருநெல்வேலி மாவட்டத்திலே ஒரு கூட்டத்திற்காக நான் போயிருந்தேன். ராதாபுரம் என்கிற ஊரிலே ஒரு கூட்டத்திற்கு போயிருந்தேன். அப்பொழுது விபத்திலே பாதிக்கப்பட்டு ஒரு கண் மாத்திரம் இழந்து போன நிலைமையில அந்த அடிப்பட்டதில் அந்த கண் கலங்கி போய் இந்த ஒரு கண் மாத்திரம் உங்களுக்கு இன்னைக்கு செயல்படாது என்று மருத்துவர்கள் சொன்னதன் நிமித்தம் ஒரு வாலிப தம்பி அந்த கண்கள் அந்த இடையெல்லாம் தையல் போட்டு மிகவும் பார்ப்பதற்கு கொடூரமாயிருந்தான், அலங்கோலமாயிருந்தான். அவன் தேவ சமூகத்தில் அழுது ஜெபிக்க வரும் பொழுது ஆண்டவர் சொன்னார், கண்ணி தரித்தது, நீ உயிர் தப்பினாய். உனக்கு விரோதமாக உன் உயிரை பறிப்பதற்காக ஒரு கண்ணியை பிசாசு வைத்தான்.
அந்த கண்ணி தெரித்து உயிர் மாத்திரம் நீ தப்பி வந்திருக்கிறாய். அவன் கையிலிருந்து தப்பித்து வந்த உன்னை நான் தான் மீட்டெடுத்து கொண்டு வந்தேன். இந்த மரணத்தின் பாதாளத்திலிருந்து உன்னை நான் எடுத்தேன். உன்னை தூக்கி எடுத்த நான் நீ ஒரு கண்ணில்லாம அலையிறத பார்க்கும்போது எனக்கு மனதிற்கு வேதனை ஆயிருக்கு. ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இழந்து போனதை தேடவும் மீட்டு கொடுக்கவும் இந்த பூமியிலே வந்த ஆண்டவர் இந்த கண்ணில நீ இழந்து போன பார்வையை மறுபடியும் உனக்கு நான் தருவேன் என்று சொல்லி ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அந்த கண்ணு அவனுக்கு தையல் மேலே கீழே எல்லாம் போட்டு அந்த கண்ணை சுருங்கி சின்னதாக இருந்தது. அந்த மகனுக்காக ஜெபித்து நான் அந்த மகனை அனுப்பி வைத்தேன். இழந்து போனதை தேடவும் மீட்டு கொடுக்கவும் இந்த பூமியிலே வந்த ஆண்டவர் இழந்து போன பார்வையை கர்த்தர் உனக்கு தருவார். என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த கண்களுக்கு ஒரு சின்ன ஆயின்மெண்ட் அந்த டாக்டர்ஸ் போட சொன்னது மட்டும் கையில் வச்சிருந்தார். அது ஒரு சின்ன ஜெபம் பண்ணி அந்த மகனுடைய கையில் கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே இது அந்த ஐ டிராப்ஸ் அல்ல, இந்த நிமிஷத்தில் இவனுக்காக நீ சிந்தின இரத்தமாய் இதை மாற்றி இவன் கைகளிலே கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் இதை உம்முடைய பரிசுத்த இரத்தமாய் மாற்றி அற்புத தைலமாய் இதை மாற்றி என் பிள்ளைக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டும். அதை சொல்லி கையில் கொடுத்தேன். அன்ன ராத்திரியிலிருந்து அந்த டிராப்ஸை போட போட முதல்ல ஃபுல் 100% பிளைண்டாக இருந்தவனுக்கு ஒரு நிழல் மாத்திரம் தெரிய ஆரம்பித்தது. இன்னும் சில நாட்கள் போனதற்கு பிறகு அந்த நிழலாக இருந்தது அப்படியே மரம் மாதிரியெல்லாம் அப்படி தெரிஞ்சிட்டு இருந்தது. மனுஷனுடைய ரூபம் அவனுக்கு தெரிய ஆரம்பித்தது. அதன் பிறகு இன்னும் சில நாட்கள் போகும் பொழுது ஸ்தோத்திரம் பண்ணி இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லி அதை பூச 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 ஆண்டவருடைய கிருபையினால 100% அவனுக்கு பார்வை கிடைத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த டாக்டரை போய் பார்க்கும்போது அவர் சொன்னாரா, அதில் இருக்கிற அந்த இரிட்டேஷன் மாறுவதற்காக கொடுக்கப்பட்டது. புண்ணா இருக்க உங்க மேலே சுற்றியெல்லாம் அடையாளம் அந்த தையல் போட்டதில் புண்ணா இருக்க, உள்ளுக்குள்ள எல்லாம் கண்ணு கலங்கி போயிருக்கு. அந்த இரிட்டேஷன் நீக்குவதற்காகத்தான் நாங்கள் அந்த டிராப்ஸ் கொடுக்கோம். இது உங்களுடைய கண்களில் பார்வையை கொடுப்பதற்காக உள்ள ஒரு டிராப்ஸ் அல்ல என்று டாக்டர் சொன்னார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் அவர் சொன்னாரா, நீ கும்பிடுற தெய்வம் தான்ப்பா உன்னை காப்பாத்துச்சுன்னு சொன்னாரா. நீ கும்பிடுகிற தெய்வம் இன்னைக்கு உனக்கும் ஒரு அற்புதத்தை செய்ய வந்திருக்கு. பேராபத்தில் யார் யாருக்கு கைகளில் கால்களில் அடி வாங்கி இன்னைக்கு நடக்க முடியலை, முட்டிய மடக்க முடியலை, என்னுடைய கால் அப்படியே நீட்டாகவே இருக்கு, என்னால் பெண்ட் பண்ண முடியலை, தரையில் உட்கார முடியலை, ஒருவேளை நீ வேதனையோடு வந்து ஏண்டா ஆண்டவரை இந்த சின்ன வயசுலே எனக்கு கால்கள் இப்படி ஆயிட்டேன்னு நீ வந்தீங்கன்னா இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த உன்னை திரும்பவும் ஆண்டவர் அதிலிருந்து உயிர்ப்பித்து உன்னை எழும்பி நடக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அவர் மிரக்கிள் ஒர்க்கிங் காட் என்று அவருக்கு ஒரு பெயர். அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறார். இன்னைக்கு கண்டிப்பா உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். யோபனுடைய வாழ்க்கையில யோசித்து பாருங்க. தொடர்ந்து அடி மேல் அடி, தொடர்ந்து அடி மேல் அடி. ஒருத்தன் இங்க இருந்து வந்து ஒரு துர்ச்செய்தி சொல்லுகிறான், அதுல நெஞ்ச பிடிச்சிட்டு உட்கார்ந்த மாதிரி இருந்து மீண்டு வர்றதுக்குள்ளால இன்னொரு சைட்ல இருந்து ஒருத்த வர்றான், இன்னொரு சைட்ல இருந்து வர்றான். அடுக்கடுக்கான துர்ச்செய்திகள் வந்து இடிஞ்சு போய் உட்கார்ந்தா கடைசியா ஒருத்தர் வந்து சொல்லுகிறார், உடைய 10 பிள்ளைகளும் மரித்து போய்விட்டார்கள், துக்கம் தாங்க முடியவில்லை. அவன் சொல்றான், ஆண்டவரே நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, என் பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையில நல்லது நடக்குன்னு சொல்லி 10 பிள்ளைகளை சுத்தி சுத்தி கல்யாணம் பண்ணி என் வீட்டை சுத்தி நான் உட்கார வச்சேன். 10 பிள்ளைகளுடைய வீட்டில் இருந்து எனக்கு துர்ச்செய்தி வந்து விட்டது. ஆண்டவரே இந்த கொடுமையை நான் என்னவென்று சொல்லுவேன். அவன் அழுது கொண்டிருந்தான். ஒரு வரி எழுதப்பட்டிருக்கிறது வேதத்திலே, நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது. உண்மைதான், பிள்ளைகளுக்கு நல்லது நடக்க, பிள்ளைகளை தூர இடத்துல கூட அவன் கல்யாணம் பண்ணி வைக்கல. வேதம் சொல்லுகிறது 10 பிள்ளைகளையும் தன்னுடைய வீட்டிலிருந்து ரொம்ப பக்கத்துல 10 பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கொடுத்து கல்யாணம் பண்ணி பார்த்து பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்று இருந்த அவருக்கு ஒரு பிள்ளைகளையும் பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கோர மரணம் அந்த குடும்பத்தின் மீது வந்தது. எல்லாரும் அவனை பார்த்து பழிச்சொல் பேசினார். உன் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாய் நடந்த உத்தமமாய் நடந்தவன். வேதம் சொல்லுகிறது, ஊராருக்கெல்லாம் அவன் பாட்டும் பழமொழியுமாய் மாறினான். ஊரெல்லாம் அவனை பத்தி தான் பேசுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவன் இருந்தான்.
அவருடைய துக்கம் எல்லாம் நாளுக்கு நாள் பெருகி கொண்டிருந்தது. அதெல்லாம் போதாதுன்னு சொல்லி சரீரம் முழுவதும் அழுகி நாரி புண்களாகி சாம்பலிலே உட்கார்ந்து ஓடெடுத்து சுரைந்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமை. நம்பிக்கை இழந்தவனுடைய மனைவி சொல்லுகிறான், பேசாம இந்த தேவனை தூசிச்சிட்டு நீ ஏதாவது உன் உயிரை விட்டு நீ செத்து போய் என்று சொல்லுகிறாள். ஆனால் யோபு சொன்னான், இதே ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு காலத்தில் நிறைய நல்லதெல்லாம் அனுபவிச்சோமா, அப்ப எல்லாம் ஆண்டவர் நல்லவராயிருந்தா, இப்ப கொடுக்கலன்னு உன்னை மட்டும் எப்படி அவரை தூஷிக்க முடியும்? அவன் தன் நாவினாலே கூட ஆண்டவரை தூஷிக்கவில்லை. அவனுடைய துன்பத்தின் நாட்கள் அடுக்கடுக்காய் பெருகி கொண்டிருந்தது. துன்பத்தின் உச்சக்கட்ட காலம் வரும் பொழுது ஒரு நாள் வேதனையோடு ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறேன், ஆண்டவரே, ஒரு நாள் வரும், அழுகின என்னுடைய சரீரம் எல்லாம் மறுபடியும் ஜீவனை பெற்றுக்கொள்ளும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னார். என் பிள்ளைகள் செத்து போனது உண்மை, என் சரீரம் செத்து கொண்டிருக்கிறது உண்மை, ஆனாலும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், அவரை நானே என் கண்கள் பார்ப்பேன் என்று சொன்னார். தன்னுடைய நண்பர்கள் அவனை பார்த்து ஏளனம் பண்ணினார்கள், பரிகசித்தார்கள். அந்த சூழ்நிலையிலும் பாருங்க, அந்த நண்பர்களுக்காக ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை பண்ணனான். வேதம் சொல்கிறது, யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்த பொழுது யோபுனுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினார். அவன் முன்பிருந்ததை காட்டிலும் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். இழந்து போன பிள்ளைகளை பெற்றுக்கொண்டான். செல்வங்கள் எல்லாம் இரட்டத்தனையாய் வந்தது. ஒரே இரவிலே ஆண்டவர் அவனுக்கு அடுக்கடுக்கான அற்புதங்களை செய்தார். அவனுக்கு துன்பங்கள் வரும் பொழுது ஒன்றொன்றா வந்துச்சு, ஆனா ஆசீர்வாதம் வரும் பொழுது ஒரே இரவிலே அவனுக்கு வந்தது. உனக்கும் இந்த இரவோடு இரவாக நீ இழந்து போனது எல்லாவற்றையும் நீ பெற்றுக் கொள்ளுகிற நேரம் வந்துவிட்டது. உன் பிள்ளைகளுடைய வீட்டிலும் தொடர்ந்து துர்ச்செய்திகளை உனக்கு அனுப்பிட்டே இருக்கிறாங்களா? அம்மா, எனக்கு இப்படி ஒரு பெரிய கொடுமையில நான் மாட்டிட்டு இருக்கிறேன், அப்பா நான் இப்படி ஒரு பெரிய சிக்கல்ல சிக்கி இருக்கிறேன். எந்த பிள்ளைகளுடைய போன் வந்தாலும் தொடர்ந்து துர்ச்செய்தி வந்து கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு இந்த ராத்திரி வேளை உன் பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நற்செய்தியை கர்த்தர் கொண்டு வருகிற ஒரு இரவு. ஒரே இரவிலே யோபு இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் பெற்றுக் கொண்டானா. வாழ்க்கையில் சோதனைகள் பெருகி வரும் பொழுது, இக்கட்டுகளும் ஆபத்துகளும் உன்னை நெருங்கி வரும் பொழுது, அது நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகுமே. ஆனால் ஒன்றை நீ தெரிந்து கொள்ள வேண்டும், இதற்கு முடிவு காலம் வரப்போகிறது. சிலர் சொல்லுவாங்க, நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கிற, இப்படியே போனீன்னா ஏதோ ஒரு முடிவு வரப்போகுதுன்னு சொல்லுவாங்க. அதை கேட்டவங்களுக்கு அடுக்கடுக்கான துன்பம். ஒன்னு முடிச்சிட்டு வெளியே வர்றதுக்குள்ளால மூச்சு விட கூட டைம் இல்லை எனக்கு, அதுக்குள்ளால அடுத்தது வந்துச்சு. இப்பதான் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்த, இதுக்காக நிறைய பொருள் சேதம் எனக்கு வந்தது. இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வருவதற்கு நிறைய போராடி வெளியே வந்தேன். அதுக்குள்ளால அடுத்த பிரச்சனை இப்படியா வந்து நிக்கணும். சொல்லி வச்ச மாதிரி எனக்கா வரணும். அடிபட்ட காலிலேயே மறுபடியும் அடிபடுது, அடிபட்ட இடத்துல மறுபடியும் அடி வருது. இப்பதான் அது உயிர் பெற்று வர்றது மாதிரி இருந்துச்சு, மறுபடியும் அதே இடத்துல அடிபட்டுருச்சு. கண்ணீரோட வந்திருக்கிறியா? ஆண்டவருடைய உயிர்ப்பிக்க வல்லமை உன்மேல இறங்கி வருகிறது, உன் பிள்ளைகள் மேல இறங்கி வருகிறது. உன் பிள்ளைகள் மேல் விழுந்த மரண சீலையை கர்த்தர் எடுத்து போடுகிறார். உன்மேல இருந்த எல்லா பிசாசின் அந்தகார கிரியைகளின் திட்டங்களை ஆண்டவர் இப்பொழுது தவிடுபடியாக்கி உன்னையும் உன் பிள்ளைகளையும் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களோடு ஆண்டவர் பிளஸ் பண்ணுகிற நாட்கள் வந்திருக்கிறது. யோபுவுக்கு ஒரு இரவு, ஒரு பெரிய பிரேக் த்ரூ, ஒரு ராத்திரி வந்தது. அதே போல இந்த ராத்திரி வேளை ஒரு பெரிய பிரேக் த்ரூ. நீ துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும், வேதனைகளையும் கஷ்டங்களையும் கொடுமைகளையும் கொடூரங்களையும் அனுபவிச்ச வருஷங்களுக்கும் சரியாக உன்னை ஆண்டவர் மகிழ்ச்சியாக்குவார். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே ஒரு நிமிடம் எழும்பி நின்று கண்களை மூடி ஜெபிப்போம். எழும்பு எழும்பு சீயோனே, உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவன், அசுத்தனும் அசுத்த ஆவிகளும், உயிரை பறிக்க துடிக்கும் சங்கார தூதனும் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
இப்பொழுதும் இக்கட்டுக்கள் ஆபத்துக்களை அனுபவித்த என் பிள்ளைகளை ஆண்டவர் இன்றைக்கு உயிர்ப்பிக்கும்படி, அவர்கள் அழிந்து கொண்டிருக்கிற ஆழத்தில் இருந்து அவர்களை மீட்டெடுக்கும்படி அழைத்து கொண்டு வந்ததற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய நாமத்தை உச்சரித்த என் பிள்ளைகளுக்கு உம்முடைய நாமத்தில் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் என் பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக. என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகள் உடைக்கப்படுவதாக. தடைகளை உடைக்கிறவர் என்கிற நாமத்தை கொண்ட தேவனே, இந்த நாமத்தை உச்சரித்து என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முன்னேற முடியாதபடி காணப்படுகிற தடைகளை உடைக்கிறோம். வேலை கிடைக்க கூடாதபடி காணப்படுகிற தடைகளை உடைச்சு ஜெபிக்கிறோம். என் பிள்ளைகள் வெளிதேசத்திற்கு போக முடியாதபடி காணப்படுகிற தடைகளை உடைக்கிறோம். திருமணம் நடக்க முடியாதபடி காணப்படுகிற தடைகளை உடைக்கிறோம். கற்பத்தின் தடைகளை உடைக்கிறோம். டிரான்ஸ்பருக்கான தடைகளை உடைக்கிறோம். முன்னேற்றத்தின் தடைகளை உடைக்கிறோம். ஆண்டவர் தடைகளை உடைச்சி என் பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய். நிறைஞ்ச மனசுல என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள் எண் 14, ராமலிங்க நகர், OMR ரோட், SRP டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. Genesis Creations Media Academy, certification in media technology. Our course includes videography, photography, live video mixing, Photoshop, live sound mixing, drone cinematography, and video editing. Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 months கோர்ஸ் தான். நீங்கள் 3 months இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க்யூ. For further details, contact
7824850999 or visit our website at www.genesiscreations.in.